ஹாய் கைஸ், நீங்கள் இங்கிலீஷ் நல்லா பேசுவீங்க ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான தி பெஸ்ட் ரோல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் சப்போர்ட். அது என்ன ப்ரொடக்ஷன் சப்போர்ட்? ப்ரொடக்ஷன் சப்போர்ட்னா என்ன? பிபிஓ கேபிஓ அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா அது பிபிஓவும் கிடையாது, கேபிஓவும் கிடையாது. அது வந்து பியூர் ஐடி ரிலேட்டட் ரோல்ஸ். இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் அப்படின்றதோடைய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோடைய ஒரு ப்ராஜெக்டோடைய அப்ளிகேஷன் அண்ட் சிஸ்டம் வந்து பக்காவாக ரன் ஆகிறதுக்கு என்ஷூர் பண்ணுற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் டீம் தான். 24/7 உங்களுடைய பிஸ்னஸ் வந்து எந்த ப்ராப்ளமே இல்லாமல் ரன் ஆகிறதுக்கு அஷூரன்ஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் டீம் தான். ஸோ இது வந்து ஒரு பேக் போன் ஆஃப் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனோ இல்லை பர்டிகுலர் கம்பெனின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டில் 3 டைப்ஸ் ஆஃப் ரோல் சொல்லுவாங்க. என்னோட வியூவில் நான் ஒர்க் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்விரான்மெண்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்விரான்மெண்ட் சப்போர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு டெவலப்மெண்ட் டீம் இருப்பாங்க, ஒரு டெஸ்டிங் டீம் இருப்பாங்க. இவங்க ரெண்டுக்கு நடுவில் இருக்கவங்க தான் இந்த என்விரான்மெண்ட் டீம். இந்த என்விரான்மெண்ட் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டெவலப்பர் கோடு எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த கோடை வந்து டெவலப்பர் டேரக்டாக டெஸ்டர்கிட்ட கொடுத்துட மாட்டாங்க. டெவலப்பர் வந்து இந்த என்விரான்மெண்ட் டீமில் கொடுப்பாங்க. என்விரான்மெண்ட் சப்போர்ட், இந்த சப்போர்ட் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டெஸ்டிங்க்கு ஒரு டெப்ளாய்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. டெஸ்டிங் டீம் டெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஏதாச்சும் எரர் இருந்துச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெவலப்மெண்ட் டீம் மெயில் போடுவாங்க. டெவலப்மெண்ட் டீம் திருப்பி கோடை சேஞ்ச் பண்ணி இந்த சப்போர்ட் டீமில் கொடுப்பாங்க. சப்போர்ட் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெஸ்டிங் டீம்கிட்ட கேட்பாங்க, ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமே அதே பிளாட்ஃபார்மில் இன்ஸ்டால் பண்ணுவா, அது வேறு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்பாங்க. ஸோ அவங்க டைம் பொறுத்து சொல்லுவாங்க. சப்போஸ் வேறுனா வேறு கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. நைட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிவோக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் எக்ஸாம்பிள் இந்த 2 பேருக்கு மீடியேட்னு வச்சுக்கோங்க. இந்த என்விரான்மெண்ட் சப்போர்ட் டீம் தான் கிளையண்டோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஐ மீன் டெஸ்டிங் டீமுக்கு டேட்டா பேஸோட டெஸ்டிங் பண்ணணும், ஒரு கொரி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அவங்களால டேட்டா பேஸில் அக்சஸ் இருக்காது. அவங்க வந்து கொரியை வந்து இவங்கள்ட்ட கொடுப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு டேபிளோ டேட்டா வந்து டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. கொரியெலாம் தர மாட்டாங்க, டெலிட் பண்ணு சொல்லுவாங்க. அதை வந்து சப்போர்ட் டீம் தான் வந்து அந்த அதுக்காக ஒரு கொரி ஒன்று கிரியேட் பண்ணி டெலிட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் ரிவோக் பண்ணு சொன்னபடி இவங்க ரிவோக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை தான் வந்து இந்த சப்போர்ட் டீம் பண்ணுவாங்க. இது பேர் என்விரான்மெண்ட் சப்போர்ட். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்னது என்விரான்மெண்ட் சப்போர்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா L1 சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த L1 சப்போர்ட் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து டிக்கெட்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. மானிட்டர்ஸ் என்னென்ன மானிட்டரிங்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளிகேஷன் ப்ராப்பராக ரன் ஆகுதா, சர்வரில் எதுவும் இஷ்யூஸ் இருக்கா, இல்லாட்டி லாக்ஸ் ப்ராப்பராக மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாச்சும் லாக்ஸ் எரர் லாக் வருதா, இந்த மாதிரி எல்லா மானிட்டருமே அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து ட்ரிபிள் ஷூட்டிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணுறது, இல்லாட்டி பாஸ்வேர்டு ரீஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே. இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக சொல்கிறவங்க புரியுறதுக்காக, பட் உள்ளுக்குள்ள போனால் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாகவே இருக்கும். அதுக்கடுத்து டிக்கெட்ஸ் ஹேண்ட்லிங். இப்போ டிக்கெட்ஸ் வரும், ஒரு டஃப்பான டிக்கெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து L2 டீம், அதாவது ஒரு லெவல் அடுத்த டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அவங்க அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே L1 சப்போர்ட் டீம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா L2 சப்போர்ட். L2 சப்போர்ட் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். இந்த L2 சப்போர்ட் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து பக்ஸ் ஃபிக்ஸஸ், அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, பேட்ச் ரிலீஸ் கொடுப்பாங்க, அதுக்கடுத்து கொலாபரேஷன் பண்ணுவாங்க. இந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு எரர் வருது அப்படின்னா அந்த எரர் என்ன ரீசனால வருது, அதோட சோர்ஸ் ஆஃப் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. என்ன சோர்ஸ் எதனால வந்துச்சு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. செகண்ட் வந்து ஆல்ரெடி பக் ஃபிக்ஸஸ், பேசிக் லெவலில் ஏதாச்சும் பக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து L2 சப்போர்ட்டே பண்ணிடுவாங்க. இந்த தேர்ட் வந்து கொலாபரேஷன் பண்ணுவாங்க. என்ன கொலாபரேட் பண்ணுவாங்கன்னா, இவங்களால முடியல அப்படின்னா டெவலப்மெண்ட் டீமோடையோ டெப்ளாய்மெண்ட் டீமோடையோ கொலாபரேட் பண்ணி அந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. L1 சப்போர்ட்டோட L2 சப்போர்ட் கொஞ்சம் டெக்னிக்கலாக அதிகமாக இருக்கும். ஸோ நார்மலாக சேரும்போது பசங்க எல்லாருமே வந்து ஒன்று என்விரான்மெண்ட் சப்போர்ட்டில் சேருவாங்க, L1 சப்போர்ட்டில் போவாங்க, இல்லாட்டி ஒரு லெவல் அவங்க நல்லா அங்கே பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் L2 சப்போர்ட்டில் போவாங்க. சரி, இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் படிக்கிறதுல அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோடிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா SQL யூனிக்ஸில் ட்ரைனிங் கொடுக்கும். இந்த SQL யூனிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, கொஞ்சம் ரிப்பீட்டட் ஒர்க் தான் இருக்கும். ரொம்ப உங்களுக்கு டெவலப்மெண்ட் அளவுக்கோ இன்ஜினியர் அளவுக்கோ மூளை கசக்கிற வெள்ளம் கிடையாது. கொஞ்சம் ரிப்பீட்டடாக ஒர்க்காக இருக்கிறதுனால வந்து அங்கே வந்து சர்வே பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இருக்கிறது 3வது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஆஃபீஸில் இத்தனை வருஷத்தில் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் படித்து பிளேஸ் ஆகி ஒரே ஒரு கேண்டிடேட் கூட உள்ளே போயிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், ஒர்க்கே பண்ண முடியல, ஐடியை பார்த்தாலும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட கேள்விப்பட கிடையாது. ஈவன் டெவலப்பர் கூட உள்ளே போயிட்டு வெளியே வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பயந்துட்டு வருவாங்க. பட் இந்த சப்போர்ட் இன்ஜினியர் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அதில் செட்டில் ஆயிடுவாங்க. லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி அது கிட்டத்தட்ட உள்ள போய்ட்டு வெளியே வரவே மாட்டாங்க. 4வது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐடி இண்டஸ்ட்ரியில் என்ட்ராக ஒரு ஈஸியஸ்ட் என்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இன்ஜினியர் ரோல் தான். இது எல்லாமே அட்வான்டேஜஸ். சரி, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். செகண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் போடுவாங்க. ஐ மீன் எல்லாருக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட் வராது. சில பேருக்கு மார்னிங் 6 to ஆஃப்டர்நூன் 2 கிடைக்கும், சில பேருக்கு ஆஃப்டர்நூன் 2 to நைட் 10 வரைக்கும் கிடைக்கும், சில பேருக்கு ரெகுலர் ஷிஃப்ட்டே கிடைக்கும், சில பேருக்கு ரொட்டேஷன் ஷிஃப்ட்டும் கிடைக்கும். சில இந்த ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் இருக்கவங்க 25% வச்சுக்கோங்களேன், அது சில பேர் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து சப்போர்ட்டில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ யார் சப்போர்ட் படிக்கலாம் அப்படின்னா, யாராவது கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருந்து எனக்கு ரொட்டேஷன் ஷிஃப்ட் போட்டால் பிரச்சனை கிடையாது, எனக்கு உள்ளே போய் சர்வே பண்ணுறதா இனிஷியல் ஸ்டேஜில் இம்பார்ட்டன்ட், நல்ல சேலரி வேணும்னு திங்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் தி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சரி, இது வந்து டெவலப் பண்ணுற அளவுக்கு சேலரி
சேலரி கிடைக்காது அப்படிலாம் கேட்டிங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இன்ஜினியர் ரோலவே நம்ம ஆஃபீஸில் படிக்கிற எல்லாருமே ஆவரேஜாக 6 lakhsலேருந்து 13 lakhs 14 lakhs வரைக்கும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு கம்யூனிகேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ரோல் தி பெஸ்ட் ரோலாக இருக்கும் அப்படின்னு என்னோட சஜஷன். உங்களுக்கு ரிலேட்டட் ஏதாச்சும் கொரிஸ் இருந்தால் யூ கேன் கம் அண்ட் அப்ரோச் மீ அட் எனி டைம் இன் தி ஆஃபீஸ். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் யார்ட்டாச்சும் கால் பண்ணி பேசணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், HR நம்பர். நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க, உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஆல் தி வெரி பெஸ்ட்.